ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த லேண்ட் ஆஃப் கீபோர்டு இன்வெர்ட்டரோட அடுத்த எபிசோடு வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா சேனல்ல இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்ல ஹீரோட வேலைக்காரனா இருக்கிற அந்த குட்டி பையன் ஹீரோவை ஒரு டாக்டர் பார்க்கறதுக்கு கூட்டு போயிருப்பான். அந்த இடத்துல பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா போன எபிசோட முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் லெஜண்ட் ஆஃப் சியானோட சீசன் 3 இப்ப நம்ம சேனல்ல இருக்கு. என்ன ஒண்ணு எல்லாமே மெம்பர்ஷிப்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல இருந்து எடுத்து விடுறேன். அதுக்கு முன்னாடி யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மெம்பர்ஷிப் போட்டு பாருங்க. லெஜண்ட் ஆஃப் சியானுமே அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவேன். யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனல்ல போட்டதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேனா அது லெஜண்ட் ஆஃப் சியானு தான். நம்ம சேனல்லே உங்களுக்கு எந்த அனிமே ரொம்ப பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கே அங்கிருந்து ஒருத்தன் டாக்டர் மிஸ் ஜிய வர சொல்லுங்க. அவங்க எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அந்த குட்டி பையன்ட்ட, "டேய் யார்றா மிஸ் ஜி?" அப்படின்னு கேட்குறான். "அவங்களா மாஸ்டர், அவங்க தான் வந்து இந்த டாக்டருடைய பொண்ணு. அவங்க பார்க்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஏழை மக்களுக்கெல்லாம் இலவசமா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க." அப்ப ஹீரோ, "மிஸ்ஸு என் பொண்டாட்டி தான்டா ஊர்லயே அழகுன்னு சொல்லுவானா?" அப்ப அங்க இருந்து அந்த கிறுக்கு பைய, "டேய் மிஸ்ஸுவோட இவங்க தான்டா அழகு. அது மட்டும் இல்ல, மிஸ்ஸு ஒரு தண்டத்த கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு" சொல்லிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோ டென்ஷன் ஆயிடுவான். "என்னையடா தண்டன்னு சொன்ன? உன் கதைய நீங்க முடிக்கிறதா" சொல்லிட்டு, "இது மிர்ஜிய பத்தி நீ அப்படி நினைச்சு பாத்தியா? என்னடா இது, இதெல்லாம் தப்புடா" அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாரும் அப்படியே ஷாக்கா இவனையே பாக்குறாங்க. அப்ப ஹீரோ, "இவன் மிர்ஜிய கனவுல தப்பு தப்பா நினைச்சு பார்த்திருக்காங்கன்னு" சொன்ன உடனே, "டேய் இவனை போட்டு பொளங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போட்டு பொளன்னு பொளக்குறானுங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருக்கான்ற விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆனது மட்டும் தான் தெரியும். அப்ப டாக்டர் டென்ஷன் ஆகி, "டேய் இந்த தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் மொத்த பேர் கிளம்புங்கடா" சொல்றான். "உங்க பொண்ணு எங்க இருக்காங்க டாக்டர்னு" கேட்பானுங்களா? "என்னோட பொண்ணு எஸ்எல்லாம் படிக்கிறதுக்கு மலைக்கு போயிருக்கா. அதனால என் பிசினஸ டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாம் அங்க ஓடி போங்கடா" சொல்றான். அப்ப அதுல இருந்து ஒருத்தன் மட்டும், "டாக்டர் நான் உங்களை பார்த்தே ஆகுறேன் டாக்டர்னுவானா?" "டேய் காசு இருந்தா உள்ள வா, இல்லைன்னா அப்படியே ஓடிடு." "இல்ல டாக்டர் என்கிட்ட வேற பொருள் இருக்கு" சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து வந்து கொடுக்குறான். இந்த ஊர்லயே ஒரு புக்கு தான் டாக்டர் இருக்கு சொன்னோனே அவனும் அந்த புக்கை வாங்கிக்கிட்டு, "சரி ஓகே நீ மட்டும் உள்ள போ" அப்படின்னு வேற சொல்றான். அப்ப அங்கிருந்து ஒருத்தன் கேட்கிறான், "என்ன ஏன் டாக்டர் அவனை மட்டும் உள்ள அனுப்புறேன்னு?" நான் யார வேணா உள்ள அனுப்புவேன், அதை கேட்க நீ யார்றா அப்படின்ற டாக்டர் கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோ, "டேய் இவன் ரொம்ப ஓவரா போறான், இவனை புடிச்சு பொளந்துடலாமா" அப்படின்னு குட்டி பையன்ட்ட கேட்டா, அப்ப குட்டி பையன், "மாஸ்டர் என்ன மாஸ்டர் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டர் சாதாரணமான ஆள் கிடையாது. லாஸ்டா அவர் கூட நேருக்கு நேர் சண்டை போட்டவன் செத்த இடத்துல நேரம் பிள்ளையே உழைச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல மாஸ்டர், இந்த இடத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களே அவரை பார்த்தா பயப்படுவாங்க, அவர்ட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ஆள்கிட்ட சண்டையை போட முடியாதா? அப்புறம் வேற வழியே இல்ல, அந்த ஆள் குடுக்குற டாஸ்க் தான் எடுத்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டாஸ்க போய் பாக்குறான். என்னடா வெறும் 5 டாக்ஸ போட்டதுல தான் போட்டிருக்குன்னு கேட்பானா ஹீரோ. "நீங்க நினைக்கிற மாதிரி அது டாக்ஸ் கிடையாது, இதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான உல்ப்பு, நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது, வாங்க போய் எல்லாரும்" கூப்பிடுறான். அப்ப ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட, "டாக்டர் நான் இந்த டாஸ்க் எடுத்துக்கிறேன்னு" சொல்லுவானா. ஹீரோ பார்த்த டாக்டர், "உனக்கு இருக்கிறது சின்ன பிரச்சனை தான், அதுக்காகலாம் உயிரை விட்டுறாதடா, ஒழுங்கா வீட்டுக்கு போடான்னு" சொல்றாரு. என்ன பார்த்த ஒரே பார்வையில என் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டிப்பா போய்விட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும்னு, "டாக்டர் நான் அந்த டாஸ்க் எடுத்துக்கிறேன்னு" சொல்றான். அப்போ அந்த டாக்டரும், "தம்பி நான் என்னோட டாஸ்க்க சேஞ்ச் பண்ணிட்டேன்பா. 5 உல்ஃபு கிடையாது 15, இல்ல 15 கிடையாது 20 உல்ஃப போட்டு தள்ளி எடுத்துட்டு வான்றவர்" சொல்றாரு. ஹீரோக்குலாம் கடுப்பாயிடுது. அப்போ குட்டி பையன், "மாஸ்டர் மாஸ்டர் வாங்க மாஸ்டர், ஓடிடலாம், நம்மளால முடியாதுன்னு" சொல்றான். அப்ப ஹீரோ, "டாக்டர் நான் அந்த டாஸ்க் எடுத்துக்கிறேன்னு" சொல்றான். அப்ப அந்த டாக்டரும், "இந்தாடா அந்த ஹீலிங் போர்ஷன வச்சுக்கோ, உயிர் போற டைமுக்கு உனக்கு கன்ஃபார்ம் இது உதவி பண்ணும்னு" சொல்லி குடுத்து அனுப்புறாரு. அப்ப ஹீரோ சொல்றான், "அந்த பெருசு அவ்வளோ ஒண்ணும் மோசமான ஆள் கிடையாது, கொஞ்சம் நல்லவனா தான் இருக்கானே." அந்த குட்டி பையன், "மாஸ்டர் நிஜமாவே நீங்க இந்த டாஸ்க்க முடிக்க போறீங்களா? அந்த உல்ஃப பத்தி தெரியுமா?" அப்படின்னு கேட்பானா. அந்த உல்ஃப பத்தி சொல்றான்னு ஹீரோ சொல்றான். "அந்த உல்ஃப் எல்லாமே உல்ஃப் வேலையில தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம கூட்டமா தான் அட்டாக் பண்ணும். நீங்க அதுகிட்ட தப்பிச்சு ஓடும்போது உங்க பின்னால வந்து ஒரு கடி கடிக்கும் பாருங்க, அவ்வளவுதான்" அப்படின்னு வந்து ஹீரோ பின்னால கைய வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஹீரோக்கு பயம் வந்துருது. அப்ப அந்த குட்டி பையன், "மாஸ்டர் அந்த டாக்டர் சொன்னார் இல்லையா, உங்களுக்கு இருக்கிறது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது, அதனால தேவையில்லாம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த பைத்தியம் பிரச்சனைய நம்ம வேற ஏதாவது டாக்டர் கிட்ட போய் சரி பண்ணிக்கலாம்" சொல்றா. உடனே ஹீரோ செம டென்ஷன் ஆயிட்டு, "டேய் எனக்கு இருக்கிறது பைத்தியம் பிரச்சனை கிடையாதுடா, எனக்கு இருக்கிற பிரச்சனை சரி பண்ணக்கூடிய ஒரே ஆள் அவர் தான்டா" அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. "டேய் அப்புறம் இன்னைக்கு நம்ம போயிட்டு டாக்டர் பார்த்தோம்ல, இந்த விஷயத்தை அவன்கிட்டயும் சொல்லாதடா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், என் உயிரே போனா கூட எவன்கிட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த சின்ன பையன் இந்த இடத்துல பயங்கரமா இரும்ப ஆரம்பிச்சிடறான். "என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு ஹீரோ கேட்பானா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாஸ்டர்" சொல்லிட்டு அங்க கிளம்புறான். எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு, நம்ம தூங்கணும் ஹீரோ தூங்குறான். அப்போ அந்த டாக்டரு அந்த புக்க படிச்சுக்கிட்டு இருக்கா. அது அந்த மாரி புக்கு தான். அவன் ஜாலியா அந்த புக்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த புக்க குடுத்தவன், "டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் நீங்க, வரேன்டா இருடா" அப்படின்னு டாக்டர் கடுப்புலயே வந்து போறான். அப்போ அந்த புக்க குடுத்தவன் கேட்கறான், "டாக்டர் நீங்க அவனுக்கு டாஸ்க்க குடுத்தீங்க, கூடவே எதுக்கு அந்த மெடிசனையுமே குடுத்து அனுப்பிச்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்றான், "டாஸ்க் மட்டும் குடுத்திருந்தா அவன் தைரியமா போயிருக்க மாட்டான். இப்ப அவன்ட்ட உயிரை காப்பாத்துற மெடிசன் இருக்குன்ற தைரியத்துல போவான், அதே இடத்துல சாவான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆயிடுது. அந்த உல்ஃப வேட்டையாட போலாமான்னு ஹீரோ கதவை திறக்கிறான். ஹீரோக்கு பயங்கர சக்கையா
அந்த குட்டி போயிட்டு ஹீரோ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லியிருப்பான். அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பட்டாச பேக் பண்ணியிருக்கிறான். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து பேன பேக் பண்ணியிருக்கிறான். "டேய் எதுக்குடா இதெல்லாம்ன்னு" கேட்டா, அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோ செம கடுப்பாயிரும். அதான் ஒட்டா பையில வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோ? வேட்டைக்கு போறதுக்கு பேக் பண்ண சொன்னா, பிக்னிக் போறதுக்கு பேக் பண்ணி வச்சிருக்கான். "டேய் இதெல்லாம் வேணாம்டா" அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே அவன கூட்டு போக ஆரம்பிச்சுடுறான். "மாஸ்டர் நானும் உங்க கூடயே தான் வருவேன். ஏன்னா நான் உங்களோட வேலைக்காரன்னு" சொல்லுவானா. இவ்வளோ விசுவாசமான வேலைக்காரனா நீரை கேட்பானா? "நீங்க அங்க போய் செத்துட்டீங்கன்னா, அந்த வேலைக்காரி யாரு என் கூட செட் பண்ணி விடுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க." அப்படியே சிட்டிக்கு வெளியே போற கேட்டாண்ட வராங்க. அங்க இருக்கிற கார்ட்ஸ் கேட் பாஸ் குடுங்கடான்னு கேட்பானுங்களா? அப்ப அந்த குட்டி பையன், "டேய் எங்க மாஸ்டர் தான்டா மிஸ் சூ மேடமோட புருஷன்" அப்படி சொன்ன உடனே அவனுங்க சிரிக்க ஆரம்பிச்சுறானுங்க. "டேய் நீ தான் அந்த வீணா போன வெட்டி பயல. உன்னதான்டா ரொம்ப நாளா பாக்க நடிச்சுக்கிட்டு இருந்த." ஹீரோ யோசிப்பான், என்ன அசிங்கப்படுத்த யாரும் தேவையில்ல. இவன் ஒருத்தனே போதுன்னு. அந்த குட்டி போயிட்டு கேட்கறான், "எதுக்குடா அவனுக்கிட்ட அந்த மாதிரி பேசுனேன்?" அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து, "எங்கடா தம்பி போற?" அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஹீரோ அவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான். இவன் ஒரு வில்ல பையன் அப்படின்னு. அப்ப அவன் ஹீரோ கிட்ட, "டேய் என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான்டா ப்ளம் பிளாசம் கேங்க சேர்ந்த ஆளு. நம்ம 2 பேரும் ஒண்ணா கூட குடிச்சோமே" அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ, "டேய் உனக்கு தானே 13 வயசுல ஒரு தங்கச்சி இருக்கு" அப்படின்னு கேட்பானா. "ஏய் யார்றா சொல்றது உனக்கு? அப்பல்லாம் இல்லையே" அப்படி சொல்றான். அப்ப ஹீரோ கேட்கறான், "இங்க ஒரு பார்பர் இருக்காரு. அவரோட பேரு ஊ. உனக்கு அவர தெரியுமா?" "யார்றா அவரு? எனக்கு தெரியாது." "சரி அவர உனக்கு தெரியுமா?" அந்த வில்ல போய் ஹீரோட்ட கேட்கறா. "எனக்கு தெரியாது." "அப்புறம் எதுக்குடா கேட்டேன்னு" கேட்பானா. "சும்மா கேட்டேன்." அப்ப அந்த குட்டி பையன் ஹீரோட்ட, "மாஸ்டர் நம்ம இந்த சிட்டி விட்டு எப்படியாவது வெளிய போணும்னு" சொல்லுவானா. அப்ப அந்த குட்டி பையன்ட்ட வெளில போய் கேட்கறா, "எங்கடா போறீங்கன்னு?" "நாங்க உல்ஃப் வேலைக்கு போறோம்னு" சொல்றா. உடனே ஹீரோ அந்த குட்டி பையன்ட்ட, அவன்ட்ட எதுவும் சொல்லாதடான்னு கண்ணால சிக்னல் காட்டுறான். அப்ப அந்த குட்டி பையன், "மாஸ்டர் கண்ணுல என்ன பூச்சி இருந்துச்சா? ஏன் கண்ண அந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" கேட்கிறான். அப்ப வெளில போய் யோசிப்பான், லாஸ்ட் வாட்டி குடுத்த மிஸ்ல நான் ஃபெயில் ஆனதுக்கு மாஸ்டர் என்ன வச்சு செஞ்சுட்டாரு. இந்த வாட்டி கண்டிப்பா அவன போட்டு தள்ளியே ஆகணும்னு. உடனே ஹீரோட்ட விட்டு, "நானும் வந்து உல்ஃப் வேலைக்கு தான் போறேன். வாங்களேன் சேர்ந்தே போலான்னு" சொல்லுவானா. அப்ப ஹீரோ, "என்கிட்ட தான் கேட் பாஸே இல்லையே. நான் வெளிய போ முடியாது" சொல்றேன். "அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நாங்க கூட்டு போறவங்கள" சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அந்த காட்ஸ் கிட்ட பேசி ஹீரோ வெளிய கூட்டு வந்துர்றான். 2 பேரும் ஒண்ணா வந்து போய்க்கிட்டு இருக்கானுங்க. ஆனா வந்து 2 பேரும் பேசிக்கவே மாட்டானுங்க. 2 பேரும் அவனுங்கள பார்த்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் சிரிச்சுக்குவானுங்க. அப்ப ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், "இவன் கண்டிப்பா நம்மள போடுதல்ல வந்திருக்கிறான். இவனால என்ன பண்ண முடியும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம்னு யோசிச்சுட்டே வரான் ஹீரோ. ஹீரோ யோசிக்கிற மாரியே கரெக்ட்டா அந்த வில்ல போய் யோசிச்சுட்டே வரான். அப்புறம் அவனுங்க 3 பேரும் உட்காந்து பேசுவானுங்க. அப்ப அந்த குட்டி பையன் வெளில போயிட்டு சொல்றான், "நீங்க ஒருத்தர் தான் ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. எங்க மாஸ்டருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த வில்ல போயிட்டு, "ஆமா பிரதர், உங்களுடைய லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு" கேட்கறான். அந்த வில்ல பையன் நான் சொல்லிடுறேன், இது வந்து செகண்ட் லெவல்ன்னு. அப்ப ஹீரோ, "நீங்க தான் உங்க கேங்க்லயே பெஸ்ட்டான ஆளான்னு" கேட்டா, "இல்ல, இல்ல 13வது பிரதர் ஏற்கனவே 3 லெவலுக்கு போயிட்டாரு" அப்படி சொல்றான். அப்ப ஹீரோ, "உங்க மாஸ்டரோட லெவல் என்னன்னு" கேட்கறான். உடனே அவன், "டேய் உனக்கு தான் கல்டிவேஷனே பண்ண தெரியாது. நீ எதுக்குடா அதெல்லாம் கேட்கறன்னு" ஹீரோட்ட கேட்கறான். அந்த குட்டி பயல கேட்காமலே உல்ஃப் வேலைக்கு எதுக்கு போறோம்ன்னு சொல்லிடுறான். டாக்டர மீட் பண்ணுமா, அவர் தான் அந்த டாஸ்க் குடுத்தாரு. செத்தா கூட யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னவன் கேட்காமலே சொல்லிட்டான். அப்படியே அந்த வில்ல பயல ஹீரோ தனியா இருக்கும்போது ஹீரோக்கு பின்னால இருந்து கத்தி வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கறான். அப்ப மரத்துக்கு மேல இருந்து தேன் கூடம் அவன் மேலயே விழுந்துருது. நம்பாளுங்க அங்கிருந்து ஓடிருவானுங்க. அவன் நல்லா சிக்கிறான். அவன் மூஞ்சி ஃபுல்லா கொட்டி வச்சிருக்கும். நைட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்கறான். அந்த குட்டி பையன் நெருப்பு நல்லா எரிய வைக்கிறதுக்கு மாட்டு சாணி எடுத்துட்டு வருவான். அப்படியே தடுக்கி கீழ விழுவான் பாருங்க. மாட்டு சாணி அந்த வில்ல பையன் மூஞ்சில அடிச்சிருது. ஆத்து ஓரமா இருக்கும்போது அட்டாக் பண்ணலான்னு பார்க்கறான். அப்ப அந்த குட்டி பையன் கல்ல எடுத்து ஆத்துல அடிக்கிறேன் இவன் மண்டையில அடிச்சிடறான். அதுல அவன் கீழ விழுந்துருவான். ஆக மொத்தத்துல ஹீரோவ அட்டாக் பண்ணி கொல்லான்னு வந்த அவன் இவங்க கிட்ட பல விதமா அடி வாங்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டி பையன் தான். தேனீகிட்ட கடி வாங்கி, சாணியில அடி வாங்கி அந்த இடத்துல நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருப்பான். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல்லுக்கான நோட்டிஃபிகேஷன ஆல்ல போட்டு வச்சுக்கங்க. ஏன்னா அப்பதான் போற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனா காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.